ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா நான் வந்து 1/2 கிராம் காயின் சேர்த்துனேன். அது எப்படி சேர்த்துனங்கிறதுக்காக தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து 500 மில்லிகிராம் கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணேன், 100 மில்லிகிராமாக தான் 5 காயின் எடுத்தேன். பாருங்கள், தெரியுதா? 100 மில்லிகிராம் தான் அவங்க 100 கிராம்னு போட்டிருக்காங்க. மிஸ்டேக்காக இருக்குது. 100 மில்லிகிராம். இதில் 2 காயின் இருக்குது, இதில் ஒரு காயின், இதில் ஒரு காயின், இதில் ஒரு காயின், டோட்டலாக 5 காயின் இருக்குது. இது எப்படி எடுத்தேன்னா, என்னோடய வெள்ளி கொலுசு வந்து அந்து போயிடுச்சு. அதை மாற்றுறதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சுன்னா, என்னோடது வந்து 4600க்கு இருந்தது. என்னோடய கொலுசோட அமௌண்ட் வந்து 4600க்கு இருந்தது. அப்புறம் நான் புதுசு எடுத்து பார்க்கும்போது என்னது வந்து மொத்தமாக 80 கிராம் இருந்தது. வெள்ளியோட ரேட் வந்து 80, வெள்ளியோட வெயிட் வந்து 80 கிராம் இருந்தது. பட் எனக்கு வந்து அவங்க 50 கிராமுக்கு தான் 30 கிராம் லெஸ் பண்ணிட்டாங்க. லெஸ் பண்ணது போக அது வந்து 4600 ரூபாய்க்கு தான் இருந்தது. அப்புறம் நான் திங்க் பண்ணேன். அப்புறம் கேட்டேன், அவங்க கடையிலே கேட்கும்போது ஒரு சில கடையில் வந்து வெள்ளி மாற்றிட்டு வெள்ளி தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இந்த கடையில் ஏவிஆரில் எடுத்து கேட்டிருந்தேன். ஏவிஆரில் கேட்கும்போது நீங்கள் வெள்ளிக்கு பதிலாக கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திங்க் பண்ணேன். இப்போ வந்து நான் புதுசு எடுத்த கொலுசு வந்து 32 கிராம் தான் இருந்தது. அதுவே எனக்கு வந்து 3800 சம்திங் வந்துடுச்சு. எனக்கு இதில் பழைய கொலுசில் வந்து மொத்தம் 82 கிராம் இருந்தது. 82 கிராமில் 32 கிராம் லெஸ் பண்ணி 50 கிராமுக்கு தான் அந்த 4600 ரூபா அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க. இப்போ நான் திங்க் பண்ணேன், அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் நான் எடுக்கும்போது வந்து 8010 ரூபா தான். அதோட ஒரு 500 600 போட்டு 1/2 கிராம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து வெள்ளியோட ரேட் வந்து அப்பப்போ நமக்கு ஏற போகிறது கிடையாது. ஏறும், பட் வந்து 1 ரூபா 2 ரூபா இப்படி தான் ஏறும். 100 ரூபாக்குள்ளே 100 ரூபா 110 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வெள்ளியோட ரேட் வந்து கோல்டோட ரேட் வந்து அப்படி கிடையாது. சீக்கிரம் அது வந்து நாளுக்கு நாள் 500 1000 அப்படின்ட்டு ஏறுது. நம்ம கொலுசு இப்போ ஒரு 1 மந்த்து கழிச்சு 1 வீக் கழிச்சு நம்ம எடுத்தால் கூட ஒரு கிராமுக்கு 2 ரூபா 3 ரூபா தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். பட் வந்து வெள்ளி அப்படி கிடையாது. கோல்டு அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைமும் நிறைய டிஃப்ரெண்ட் வருது. ஒவ்வொரு நாளோட ரேட்டும் கோல்டோட ரேட்டு டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் திங்க் பண்ணி அதோட கொஞ்சம் காஸ்ட் அமௌண்ட்டு போட்டு கையில் இருந்த அமௌண்ட்டு போட்டு நான் 1/2 மில்லிகிராமாக எடுத்துட்டேன். நான் 1/2 மில்லிகிராமாக கேட்டேன், அவங்கள்ட்ட இல்லை. அதனால் 100 மில்லிகிராமாக எடுத்து 1/2 கிராம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு பெனிஃபிட்டு தான் கொடுக்கும். ஏன்னா வெள்ளியோட ரேட்டு வந்து நம்ம எடுக்கும்போது எப்படின்னா 2 மந்த்து கழிச்சு எடுக்க போனால் கூட மேக்ஸிமம் 10 ரூபாக்குன்னா 10 ரூபா தான் ஏறும். 110 ரூபாக்குள்ளே தான் வரும். பட்டு கோல்டு ரேட்டு அப்படி கிடையாது. அதனால் வந்து நான் வந்து கோல்டு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 இயர் முன்னாடி வந்து என்னது 15 பவுன் நகை, எங்கள் மாமியார் இது 20 பவுன் நகை, மொத்தம் 35 பவுன் நகை சேல் பண்ணி தான் ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணோம். அப்போ நம்ம சேர்த்தணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்ருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு சேவிங் என்னோட கேமரா குவாலிட்டி சரியில்லாதனால கொஞ்சம் கிளாரிட்டி தெரியல. 100 மில்லிகிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க. ஓகே, தேங்க்யூ.